வணக்கம் நேயர்களே. உலகிலேயே ஒரு தரும் பாவிக்கவே இயலாத 1082 அடி உயரம் கொண்ட ஒரு ஹோட்டல். 1082 அடி உயரம் கொண்ட இந்த ஹோட்டல் ஏன் பாவிக்கப்படவில்லை என்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. 1987ஆம் ஆண்டு இந்த ஹோட்டல் கட்டப்பட ஆரம்பித்தது. அப்போ பிளான் என்னென்னு சொன்னால் 1082 அடி உயரம் இருக்க வேண்டும், 3000 அறைகள் இருக்க வேண்டும் என்பது திட்டமிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் இதற்காக செலவிடப்பட்டன. அப்போ 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டடம் 89ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியினால் வடகொரியாவின் பொருளாதார நிலை மோசமாக இருந்தது. அதனால் இது கட்டி முடிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 97ஆம் ஆண்டுக்குள் முழுமையடையும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அங்கும் ஒரு சறுக்க நிலை ஒன்று ஏற்பட்டது. என்னவென்று சொன்னால், சரியான கள தட்டுமான பணிகள், அந்த லிஃப்ட் வசதிகளுக்காக அமைக்கப்பட்ட தளங்கள் நேர்த்தியாக இல்லை என்ற காரணத்தினாலும், காலங்கள் செல்ல செல்ல கம்பிகளில் ஒரு துருப்பிடித்த தன்மை ஏற்பட்டதாலும் இந்த பாதிப்புகள் உருவானதாக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு அதிர்ஷ்டமில்லாத ஒரு பில்டிங் கட்டடமாக ஹோட்டலாக அது இருக்கிறது. இதுவரையில் ஒரு துளி கூட, ஒரு வீதம் கூட கட்டப்பட்டதற்கான நோக்கத்தை நிறைவு செய்யவில்லையாம் இந்த பெரிய பில்டிங். இது நான் அங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். வடகொரியாவில் இருக்குது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் ஆடம்பர மாளிகையிலிருந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு. இப்போ இது என்னவாக பயன்படுத்தப்படுகிறது? அதற்கு முன்னால் இந்த சரியான முறையில் இந்த பில்டிங் கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் உலகிலேயே மிக உயரமான ஹோட்டல் என்ற ஒரு பெருமையையும் சாதனையையும் படைத்திருக்குமாம் இந்த ராய்க்சாங் என்கின்ற ஹோட்டல். இந்த ராய்க்சாங் என்ற ஹோட்டல் வடகொரியாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று ஒரு சாதனை அது படைத்திருக்கிறது. என்றால் இவ்வளவு உயரமான ஒரு பில்டிங்காக இருந்தும் எதற்கும் பிரயோசனம் இல்லாமல் காலியாக இருக்கிறது என்ற ஒரு சாதனையை தான் இது படைத்திருக்கிறது. 2011, 13, 18ஆம் ஆண்டுகளில் இருந்து இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், எல்இடி பேனல்கள் எல்லாம் கட்டப்பட்டு, ப்ரொஜெக்டர்லாம் கட்டப்பட்டு, அரசாங்க நிகழ்வுகள், வடகொரியாவின் அரச நிகழ்வுகளினுடைய ஒரு விளம்பர செட்டப், விளம்பரங்கள் போடுகின்ற ஒரு இடமாகத்தான் அந்த பில்டிங் பயன்படுத்தப்பட்டு வருதான். அது வெளிச்சுவரில் எல்இடி பேனல்லாம் போட்டு, ப்ரொஜெக்ட்லாம் போட்டு, இப்போ நாங்கள் ரோட்டில் போய் கொண்டு கேட்குள்ள பில்டிங்கில் காட்டுவாங்க இல்லையா, ப்ரொஜெக்டர் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம், அது மாதிரி தானா அந்த பில்டிங் இப்போ பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ அதனுடைய பாதுகாப்பு தளங்கள் அல்லது கட்டுமான பணிகள் உள்ள சிதைவுகள், குளறுபடிகள், குழப்பங்கள் காரணமாகவும், சில துருப்பிடித்தல்கள் காரணமாகவும் அதை திரும்ப கட்டுவதென்றால் உடைத்துத்தான் கட்ட வேண்டும். 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் செலவழித்த அந்த கட்டடம் இன்று வெறும் காட்சிகள் மட்டும் போடப்படுகின்ற, அதுவும் உள்ளுக்க அல்ல, வெளியில் ரோட்டால் போகிறார்கள். அப்படி இந்த ப்ரொஜெக்டான்னு பார்க்க வேண்டிய என்ன போடுறாங்க, அரசாங்கத்தில் விளம்பரம் அதில் போய் கொண்டிருக்கு, ஒரு ரெண்டுமே இல்லை. அப்போ பாருங்கள், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாஸ்து சாஸ்திரம், ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும் இல்லையா? சொல்லுவார் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்து பாருங்க. உண்மைதான். ஏனென்றால் பணம் இருக்கிறவன் எல்லாருமே வீடு கட்ட முடியாது, திருமணம் செய்ய முடியாது. அதற்கான சில விஷயங்கள் ஒத்து போகணும் இல்லையா? அது இல்லாட்டி இன்றைய கணவருக்கு பாருங்கள், இளவயதில் மரணம் பெறும், வருத்தம் பெறும். ஒரு கொட்டில் வீட்டில், குடிசை வீட்டில், ஒரு சின்ன வீட்டில் இருந்து கேட்க நல்லா வசதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அதை உடைச்சோ அல்லது ஒரு மாற்றியோ ஒரு அளவு பிரமாணத்தில் வீட்டாக கட்டைக்குள்ளே டக்குன்னு ஒரு வருத்தம் வந்துடும். கால் எடுத்துடும், கை எடுத்துடும், படுக்கையில் போட்டுடும், அல்ல ஒரு அசம்பாவிதமான ஒரு மரண சம்பவம் வந்துடும். இதெல்லாம் காரணங்கள் இல்லாமல் இல்லை. எல்லாத்திற்குமே மனிதனுடைய ஒரு காரணம் சொல்லப்படுது அன்றைய காலத்தில் இல்லையா? பணம் மட்டும் எதையும் தீர்மானிக்காது. நல்ல மனம், அதேபோல் அதிர்ஷ்டம், வாஸ்து சாஸ்திரங்கள் எல்லாமும் பொருந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது சொல்ல வந்த விஷயம், வடகொரியாவின் ராய்க்சாங் என்கின்ற ஹோட்டல் உலகின் உயரமான ஹோட்டல் என்ற பெருமையை பெற வேண்டிய அந்த ஹோட்டல் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத காலியான பில்டிங்காக ஆகியிருக்கிறது என்றால் அதுவும் ஒரு காலம்தான் இல்லையா?
1987ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 97 ஆண்டு வரையும் கட்டப்படவே இல்லை. அதுக்குள்ளே வடகொரியா பொருளாதார வீழ்ச்சி. இப்போ வந்து சும்மா பேனலை கட்டி ப்ரொஜெக்டரை கட்டி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. சந்திப்போம். வணக்கம்.